ஸோ இந்த சீசனோட ஒரு முதல் குறும்படத்தை விஜய் சார் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது சாட்டர்டே எபிசோடா சண்டே எபிசோடான்னு எனக்கு ஷியோராக தெரியல. மோஸ்ட்லி சண்டே எபிசோடான்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து சாண்ட்ராக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டதை வந்து ஒரு குறும்படமாக ப்ளே பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நான் ஸ்டாப்பாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ். ஏன்னா வந்து செம்ம எவ்வளோ எதிர்ப்பை தாண்டி அவ்வளோ சூப்பராக சாண்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ரா நிஜமாக அதை டிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இத்தனை கெஸ்ட்டு முன்னாடி நம்ம வந்து அவ்வளோ மோசமாக நடக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு தைரியம் வேணும். அஃப்கோர்ஸ் அவங்க பேர் வந்து 2 நாள் கழிச்சு கிளியர் ஆகிடுங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க அவ்வளோ போல்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கிளாப்ஸை டிசர்வ் பண்ணுறாங்க. அதை போட்டு விஜய் சார் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிஜமாக வந்து சாண்ட்ரா வந்து அதை டிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு பயங்கர கிளாப்ஸும் கிடச்சிருக்கு. ப்ளஸ் நல்ல ரைடு விட்டுருக்காரு விஜய் சார். ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா வந்து திவ்யா வந்து இத்தனை நாள் ஒத்த ஆளாக வந்து ஷோ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்து அதை அடித்து உடச்சி இப்போ புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முழிச்சிருக்குன்னா அதுக்கு ரீசனே திவ்யா தான். திவ்யா வந்து பேசும்போது தான் ஓகே இந்த வீட்டில் நம்ம எதிர்த்தும் பேசலாம், அதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எல்லாருக்கும் வந்து திவ்யா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக திவ்யாவுக்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் வந்து ஷி டிசர்வ்ஸ் இட். அது போக பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. பட்டுன்னு சும்மா இடையே கைப்பிடிச்சிருத்தியானா என்ன கைப்பிடிச்சிருத்தியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு திவ்யாவோட கோவம். ஸோ அந்த கோவத்துக்கு விஜய் சார் வந்து ரைடு விட்டுட்ருக்காரு. அது கண்டிப்பாக தேவை தான். அண்ட் மெயினாக அவங்கக்கிட்ட உள்ள பெரிய மிஸ்டேக் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி இது பேர் என்ன 1 மந்த் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து 1 டே சொல்லலாம், 2 டே சொல்லலாம், 1 வீக்காக சொல்லக்கூடாது. அது சொன்னால் அது பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் திவ்யாவுக்கு அந்த ரைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது இருந்து காட்டும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காங்க சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லும்போது. ஸோ அப்போ பல கண்டஸ்டன்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.